டைம் வச்சுனா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி பாக்குறேன். நான் பேச பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல. அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்க டைம் வச்சு யாருக்கு சொன்னீங்களா? கொஞ்சம் இல்ல ரெகுலர் பார்த்துருக்கேன். அதான் எனக்கு கோவம் வருது. நான் ஒன்னோடு பேசுவேன் சார். சார் மன்னிச்சிருங்க சார். நான் அருமையாக பேசுவேன். இது உள்ள உங்க டைம்ல அதோட முக்கியமான வேலை தான் கிளம்புங்க. அது இதுக்கு வந்திருக்கியா முடிச்சா பாருங்க. நாங்க வட்டத்துல ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு மாசம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது ஜோக்கரை பேசிக்கிருக்காங்க. ஒரு 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 பெண்ணை பக்கம் மரியாதை வரும். அவளை பார்த்து அவ்வளோ மரியாதை வரும். காரணம் இன்னைக்குள்ள நடிகருக்கலாம் அவங்க ஒரு உதாரணம். ஃபஸ்ட்டு ஹோம்லியாக நடிக்க ஆரம்பித்து எல்லா குடும்பத்துலேயும் தான் குடும்பத்து பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான், குடும்ப பங்கான கேரக்டர் தான். எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்னு ஒரு துளியோட நினைக்காத ஆட்சி தான் தேவையான அவர்கள். நம்ம சில நடிகைகள் என்ன பண்ணுறாங்க, குறை சொல்ல ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க. அந்த ஹோம்லிக்காகத்தான் அந்த ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் ரசிகர் உருவாகிறாங்க. அந்த குடும்ப பாங்கனை தோற்றதுக்காகத்தான் ரசிகர் உருவாகிறாங்க. அதனால வெற்றி அடைகிறாங்க. ஒரு நாள் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடுறாங்க. ஒன்றே ஒன்று தீர்க்கமாக சொல்லணும், உங்களுடைய குடும்ப பாங்கான தோற்றத்திற்கும் நீங்கள் எடுத்து நடிக்கிற குடும்ப பாங்கான அந்த கேரக்டரையும் கவர்ந்து தான் ஒரு ரசிகர் கூட்டம் வரும்போது நீங்கள் கவர்ச்சியாக நடித்தா அவங்களுக்கு பிடிக்காது, அதை ரசிக்க மாட்டாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்குங்க. நம்ம எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது அது கவர்ச்சியை காட்டினா எப்படி பிடிக்கும்? அப்போ நீங்கள் குடும்பப்பாங்கன்னு தோட்டம் உங்களுக்கு இருக்குது, அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாகிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்களோட குடும்ப பெண்ணாக பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றி இன்றைக்கி மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக திகழ் வருவதான் தேவயானி அவர்கள். நான் ஃபஸ்ட்டு நான் ரஜினி ரசிகர். நான் முதல்ல ஒரு 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 நடிகைக்கு ரசிகர் ஆனதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுன்னா அமலா. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மைதிலினி கதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ காமெடியாக இருப்பாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும், அப்புறம் மம்முட்டி சாரோட படம் பண்ணாங்க, எல்லா படமும் அவ்வளோ கோமெடியாக. அந்த கோமெடியாக இருக்காங்கிறதுக்காகவே நான் அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேன். நான் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க. அது பரவாயில்ல, ஓகே, மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க. படம் ஒரு டாப் டிஷர்ட்டுங்க போட்டு அவங்கள ஓட விட்றாங்க. ஓட விட்டாலும் பரவாயில்ல, ஹை ஸ்பீட் ஷாட். டைரக்டரு அமலா அவர்களை ஹை ஸ்பீடில் மேலே ஓட விட்டு ஒரு கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன்னா நான் கோமெடிக்காக தான் அவங்கள பார்த்துருக்கேன். அப்போ அவங்க கோமெடியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் செக்ஸாக காட்டும்போது, கவர்ச்சியை காட்டும்போது அது எங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது. இதை நிறைய ஆர்டிஸ்ட்டில் புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நிலைச்சி நிற்கணும்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ அன்றைக்கி தலைச்சியார் மார்க்கெட். அதுக்கு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் மூலதனமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த உடல்வாக்கும் அவங்க கவர்ச்சிக்காக மட்டும்தான் டேரக்டர் கூப்பிடுவாங்க. அவங்க நடிச்சு போட்டோம்.
கோம்லி அவங்களை யாராவது உங்கள் கோம்லுக்கு லுக்குக்காக குடும்ப பாங்கன தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிங்கள். அப்போ தான் இதே மாதிரி இன்றைக்கும் பேசப்படலாம். ஆமாம். அப்புறம் இயக்குனராகவும் ஆகிட்டாங்க. கல்பிட்ட ராணி இயக்குனர், வாழ்த்துக்கள் மேடம். ஆமாம். ஆர்டிஸ்ட் நடிகைகள் வந்து முதல்ல பானுமதி அம்மா வந்து இயக்குனரானாங்க. அப்புறம் லட்சுமி மேடம் இயக்குனரானாங்க. அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் இயக்குனரானாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இயக்குனராக இருக்காங்க. நிறைய நடிகர்லாம் இயக்குனரையும் வெற்றி அடைஞ்சாங்க. பானுமதி அம்மா இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. லட்சுமி அம்மாவும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. ஸ்ரீபிரியா மேடமும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. அதே மாதிரி அந்த வருஷத்தில் இந்த கைக்குட்ட ராணியும் மகாராணியாக உருவாக வேண்டும். அந்த ராணிக்கு ஒரு வெற்றி கிரீடம் தலையில் சூட்ட வேண்டும். வாழ்த்துக்கள் மேடம். அப்புறம் இந்த மேடையில் இன்றைய நாயகன் அப்படின்னா இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் பிச்சை. முதல்ல நம்மால் சதாசிவம் கூட்டி வந்தார் மினிஸ்டர். பேசிட்டார், சார் மினிஸ்டர்கிட்ட வந்து உங்களை அறிமுகப்படுத்துங்க சார், நீங்கள் இது போடுறதுக்கு பாட்டு எழுதுங்க சார் அப்படின்னு சரி வாங்கிட்டேன். கூட வந்துட்டாங்க. யார் மினிஸ்டர் பார்த்தா இவரை காட்டினாங்க. எந்திரிங்க சார் ஸ்ரீநாத் பிச்சை அப்படின்ட்டு. நான் என்னடா அது விசாகத்துற மாதிரி தலையெல்லாம் இருக்குது. நாளை பார்த்தா இங்கிலீஷ் லெட்டர் மாதிரி தெரியலையே முதல்ல அப்படின்னு டவுட் ஆகிடுச்சு. பேர் அப்படின்னா ஸ்ரீநாத் பிச்சை. பிச்சையா? நான் ஏற்கனவே ரிஷிமார் இருக்காப்புல, பேர் வேறு பிச்சை. திருப்பி கொஞ்சம் என்ன அது உறுத்தலாச்சு. சரி ஓகே. அப்போ நானாக சமாளிப்படுத்திட்டேன். பிச்சைக்காரன்னு படம் டைட்டிலே பிச்சைக்காரன் வச்சு படம் ஓடலையா? கோடீஸ்வரன் அப்படிலாம் எடுத்து சில படம் சரியாக போகலை. ஆனால் பிச்சைக்காரன் படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு. ஓகே, ஒரு சமாதானம். அப்புறம் சுந்தர் பிச்சை. சூப்பர், உலகளவில் விட்டுடுச்சு அந்த மனுஷன். அப்போ இந்த பிச்சை பேருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. திறமை தான் ஜெயிக்கும். சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவாக பேர் வைக்கக்கூடாதுப்பாங்க. பாயக்கராசு படம் எல்லா படமுமே நெகட்டிவ் தான். ஒரு கை ஓசை நெகட்டிவ் தான். இப்போ ஒரு கை ஓசை வரும் வராதுல்ல, அது ஹிட்டு. மௌன கீதங்கள். சரி, மௌனமாக அப்படி கீதம் பண்ண முடியும்? மௌனமாக கம்முன்னு இருக்கணும். அது மௌன கீதங்கள், அதுவும் நெகட்டிவ் தான். தூரல் நின்று போச்சு. நான் பார்க்குற பற்றி பேசும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணுறது அவரை. அப்புறம் என்ன பேச சார் தெரியாது. ஓகே சார், ஓகே சார், நன்றி. தூரல் நின்று போச்சு. இப்போ நம்ம ஒரு பிடிச்சி நான் தான் ஃபஸ்ட்டு படம் மட்டும்னு வச்சிங்களேன், கதையெல்லாம் சொல்லி கதையில் ஓகே போச்சு. பிடிச்சிட்டு ஒரு டைட்டில் கேட்குறாரு. என்னப்பா டைட்டில்? சார் தூரல் நின்று போச்சு. கிளம்பு ஏண்டா சொல்லும்போதே நின்று போச்சுங்கிற விளங்கு போடாதான். ஆனால் தூரல் நின்று போச்சு என்ன ஹிட்டு சார்? இப்படியே நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணார். என்ன சொன்னா, அதனால் பிச்சைக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வேற இது வேற. திறமை இருந்தால் நம்ம நெகட்டிவ் பார்க்குற மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும். திறமை இருந்தால் பேரில் பிச்சை இருந்தாலும் இசையமைத்து ஒரு கோடிசன் ஆயிடுவார். அப்புறம் இவருக்கு எனக்கு இன்னொரு ராசி இருக்குது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு 3 இடம் இசையமைச்சிருக்காரு. ஒன்று ரூ, அடுத்து இஎம்ஐ, இன்னொன்று கொட்டுறவன் போய்கிட்டு இருக்கு. இது மூணு நான் நடிச்சிருக்கேன். அப்போ பிச்சைக்கு எனக்கு இந்த ராசி. அப்போ பார்த்து நினச்சேன், நம்ம இன்னைக்கு பிச்சை சொன்ன யோசிச்சுமே, அப்போ இது பிச்சை சேமிச்சு எல்லாரும் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்குமே, அப்போ பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்குது. அதனால் பிச்சை வந்து வாழ்த்துறேன். நிறைய படம் நீங்கள் வந்து நிறைய 10, 20, 30, 100 எடுக்கணும். அப்போ நான் நடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல.
அப்படி இல்லை ஆதவனினா ஆதங்கம் நிற்கலாம் சார். அண்ணா நீங்கள் ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ண வச்சியே. நான் கூட என்னடா ஃபஸ்ட்டுக்கு ஒரு படம் சொல்கிறாரு, ஒரு படத்தான் கூப்பிட்றாங்க போல இருக்கு. நல்ல திறமையான ஆள். அந்த ஸ்பாட்டில் டேரக்டாக அப்போ கவுண்ட் அடிப்பார். அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது. இவர் பயன்படுத்திக்காம என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படிங்கிறாங்க. அந்த பிளாக் பண்ணி சும்மா இருக்காங்க. இது நண்பு சார். எப்போவும் நண்பரால் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமே. கூட இருக்கும் தான் இப்படி இருப்பான். பேக்கில் சொல்லியிருந்தாரு பேட்டி இல்லை முந்தான முடிச்சல 4 துரோகின்ட்டு. அது மாதிரி கூட இருந்த பிளாக் பண்ணி சும்மா அப்புறம் அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. நானும் நினச்சேன் சரி யாராவது நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் இருந்துச்சா நம்ம ஆள் ஒன்று சொல்லணும், எப்போ நல்லா திறமைசாலிப்பா அவர் யூஸ் பண்ணிக்கணும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளாக் பண்ணி அவர் யூஎஸில் இருக்கார் சார். அவர் எப்போ வருவாரோ அப்போ நடிச்சுட்டு அப்போ கிளம்பிடுவார். அவர் சரி ஓகே இது வேறு மாதிரி நம்ம அப்பா எனக்கு போச்சு எனக்கு அப்போ நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் யூஎஸ்ஏ செட்டில் ஆகிட்டாரு. அவர் இந்திய குடிமகனே இல்லை, முதல்ல தமிழ் குடிமகனே இல்லை. அவர் யூஎஸ்ஏ இந்திய குடிமகனுக்கு நான் ஏன் போராடணும்? அப்புறம் நான் வந்து ஒரு அண்ணியை நினச்சிட்டேன். அப்புறம் அவர் ஆதரவு நான் அஜித் மாதிரி வருஷம் ஒரு படம் பண்ணுவேன். அவர் காரேஸு போயிட்டாரு, ஒரு படம் பண்ணார். நீங்கள் யூஎஸ்ஏ போய்ட்டு ஒரு படம் பண்ணுறீங்க. இது நாங்கள் என்ன பண்ணுவோம்? நடிங்க. நீங்கள் உங்கள் ஆசைக்கு போயிட்டு ஒரு படம் பண்ணோம், நாங்கள் எப்படி பண்ணணும்? இதுக்கப்புறம் யூஎஸ்ஏ ப்ரோக்ராம் கட் பண்ணுங்க. 6 மாதம் இங்கே இருங்க. போச்சு. அதனால் 6 மாதம் இங்கே இருங்க. அந்த இந்திய குடியுரிமையை ரெனியூ பண்ணுங்க. ரெனியூ பண்ணிட்டு 4 படம் நானே வந்து தரேன். இந்த எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் பொறுப்பு. பிளாக் பண்ணி அந்த பிளாக் அவர் உடனே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வேணான்னாங்க. அது அவங்க வேணான்னாங்க. இவர் அப்புறம் பிளாக் பண்ணி நீ பாண்டி கொடுக்குங்க. அது பாண்டி சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்தவனை கட் பண்ணுறதுலேயே இருக்கிறது. அவர் வாய்ப்பு கட் பண்ணுறாரு, இவர் ஒரு பட்டத்தை கட் பண்ணுறாரு. ஆனால் பிளாக் பண்ணி மாற்றவே முடியாது. ஏன்னா பிளாக் பண்ணிக்கிறது அவர் உருவ கலர்ஸ்க்காக. அதனால் அது சேர்ந்து சார், அது சேர்ந்து தான் பிளாக் பண்ணி. அப்புறம் இந்த பாட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பை எழுதினேன். அவங்க எல்லோரும் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இல்லை சார் நீங்கள் விஜய் படத்தில் ஓப்பன் சாங் எழுதுவீங்களே, ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக வேணும்ண்ணா. அது விஜய்க்கியா சார்? அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார். சரி நான் விட்டேன். சரி ஆசைப்படுறாங்களே சரி ஒன்று அடிச்சுட்டேன். அடிச்சுட்டு ஆனால் இந்த பேர் தான் பிச்சை, நம்மளை பிச்சை எடுத்துட்டாரு. ஆமாம் சார் டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு. என்னங்க டென்ட்டுக்கு வாங்குங்கிறேன் சார்? கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு அப்படிதானே? அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நெருப்பி அனுப்பியாச்சு. நான் டவுட்டில் இருந்தேன். அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க. போட்டு காட்டணும் போது இன்னும் பயந்துருச்சு. விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும்போது பயம் இல்லை. சாங்கு போட்டு காட்டும்போது எனக்கு விஜய் சார் பேசும்போது வந்துட்டு போகுது. என்னடா இவங்க இப்படி டெம்பிள் அடிச்சிருக்காங்களே மனுஷன், இவன் புது ஹீரோ புதுசு இன்னொன்று போகிறாங்களே பயம் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு போட்டு காட்டினாங்க. மாஸ்டர் சுரேஷங்க சூப்பர் சார், பெண்டு கழட்டிட்டு அவரு சிரிப்பாங்க இருக்கு. பேரரசு படத்தில் விஜய் சார் இப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு பரண்டு நாட வைக்கணும் அங்கேயும் பிட்ட போட்டாங்க இருக்கு. அவர் சொல்லி பார்த்துருப்பாரு தம்பி உண்டு நீங்கள் அதுவும் போடணும். ஆனால் சார் நல்ல ஆட வச்சிருக்கு சார். ஒரு புது இருந்தவங்க ஆட மாதிரி தெரில. ஒரு நல்ல ஒரு சாங் தேவை. சில புதுசு ஆடுறவங்க போது நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரியும், மிகையாக தெரியும். இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கான்னு தெரில. யதார்த்தமாக நல்லா அமைஞ்சு வச்சு. வாழ்த்துக்கள் சதாசிவம். ஆனால் இவர் ஏன் அஸ்டன் சொல்கிறாரு? ஆனால் இவர் ஏசன் மாதிரி இல்லை, அவர் பாய்க்கிற அஸ்டன் மாதிரி இருக்காரு. நம்ம உள்ளே டைரக்ஷன் தான் ஒதுக்கிட்டோம். ஏதோ என் படத்துக்கு ஒரு சீன் வருமே அவ்வளோதான். இவர் வந்து பாய்க்கிற அஸ்டன் நினச்சிட்டு தான் இவர் இருந்திருக்காரு. சும்மா நம்ம சொல்றது குருநாதன்ட்டு. பாய்க்கிறது தான் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அது மாதிரி அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அப்போ நீ வந்து பாய்க்கிறதோட அஸ்டன் தான், அவரு அஸ்டன் தான். அவன் உனக்கு வந்து மானசிக குரு பாய்க்கிற சார் தான், இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான், உங்களுக்கும் அவர் தான். இன்னைக்கு சார் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா. அப்படியே என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு
இஎம்ஐ வீட்டை வாங்கி விடுவாங்க. பைக்கை வாங்கிவிட்டு ஒரு ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கட்ட மாட்டாங்க. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐ அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா ஆஃபீஸ்க்கு. எத்தனைக்கு 8 மணிக்கு கிளம்பிடுவாப்புல. கரெக்டாக 9 மணிக்கு வருவான். டிங் டிங்மா. கதை தூக்கிறது யாரு? அவர் ஒய்ஃப். இஎம்ஐ வாங்குறது கணவன். அவன் வந்து அவன் பண்ற டார்ச்சரா இருக்கணும் உங்களுக்கு. பேசுற தோரணை இருக்கும்ல, அவன் ஆதரவு மாதிரி தான் பேசுறதுலாம் அப்படியே இருக்கும். எங்க உங்க புருஷன் எப்போ வருவாரு? ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் இல்லைங்க அது போன எடுக்க மாட்டாரு, நாங்க போனா எடுக்க மாட்டாரு, நீங்க முன்னா எடுங்க. போடுங்கம்மா, ஸ்பீக்கர் போடும். அது ஸ்பீக்கர்ல போடணும். இத அப்புறம் எப்படி சமாளிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வருவோம் 4 மணி போல. வந்துட்டாரா உங்க புருஷன் போனவர் நைட்டு 12 மணி வந்தா கூட அவங்க கழுவிட மாட்டாங்க. ஒய்ஃப் லேட்டா வந்தா கூட அவங்க கழுவிட மாட்டாங்க. இவர் வந்து கழுவுவாரு. இன்னும் வரல உங்க புருஷன். அது ஒரு சரி. மறுநாள் 2-3 நாள் கழிச்சு இவன் வந்து பெல் அடிப்பான். அந்த மாதிரி கதவை திறக்கிறதா வேணாமா? வந்திருக்கிறது யாரு? சொந்தக்காரன் வந்திருக்கானா, இல்லை ஒரு கடன் கேட்டேன் கடன் கொடுக்க வந்திருக்கானா? அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ டென்ஷன்ல வந்து யாருன்னு பாக்குறதுன்ட்டு அதுக்கப்புறம் மொட்டை மரம் எட்டி போவாங்க. அதான் பைக் அது நிற்கும். அது நிற்பானா? திறக்கவே மாட்டாங்க. பயம். ஒன்னும் கழிச்சு பார்ப்பாங்க, வெளியவே நிற்பான். கது திறக்க முடியாது, பயம். இதுல புருஷன் லோன்ல வாங்கி பைக்கை வாங்கி அவன் கிளம்பி போயிட்டான். ஆல்சோ நிம்மதியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்க வந்து இஎம்ஐக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, இவங்களை மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார். அது எதிர்கொள்றது யாரு? லேடிஸ். அப்போ நம்ம இஎம்ஐ ஆகிட்டு நம்ம பைக்கை ஓட்டிட்டு சட்டம் போயிடும். இங்க பதில் சொல்றது, வெளியே வர முடியாம நிக்கிறது, அவன் அசிங்கமா ரொம்ப கேவலமா கேட்பான். ஒரு ஸ்டேஜ்ல போவான்றான். என் புரிச்சு நீ பேச மாட்டியா அப்படிவான். அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குற இஎம்ஐயால பாதிக்கப்படுறது பெண்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும். பெஸ்ட். நாளைக்கு நம்ம என்னன்னா லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க அசிங்கமா பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஒண்ணு தப்பிச்சிட்டாங்க. என்னன்னா நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா 5 மணி 6 மணிக்கு வரான், 7 மணிக்கு வர்றது இருந்துச்சு. 7 மணிக்கு வெளி அடிக்கிறது, கால் தட்டுறது. அப்படி இதுல பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. 6 மணிக்கு மேல இந்த இஎம்ஐ வசூல் பண்ணவங்களா வீட்டுக்கு போக கூடாது. இந்த போன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. 6 மணி 6:30 வந்து இவங்க வந்தாங்கன்னா, கடன் கட்டு வந்தாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால நிறைய பேர் தப்பிச்சாங்க. கரெக்டா அவன் ஆஃபீஸுக்கு முடிச்சுட்டு வெளியே டீலாம் சாப்பிட்டு டைம் பார்க்கறது 7 மணி ஆயிடுச்சா அதுக்குள்ள வீட்டுக்கு வர்றது. டைம் வச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீ கிளம்புங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி பாக்குறேன், நான் பேச பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல. அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்க டைம் வச்சு யாருக்கு சொன்னீங்களா? கொஞ்சம் இல்ல ரெகுலர் பார்த்துருக்கேன். அதான் எனக்கு கோவம் வருது. நான் ஒன்னொரு பேசுவேன் சார், காலையில் சார் மன்னிச்சிருங்க சார், நான் 6 மணி பேசுவேன். இது உங்க டைம்ல அதோட முக்கியமான வேலை தான் கிளம்புங்க. அது இதுக்கு வந்திருக்கியா முடிச்சா பாருங்க. நாங்க வட்டத்துல ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது இது ஜோக்கரை பேசிக்கிருக்காங்க. அப்போ 40,000 50,000 சம்பாதிக்கும் போது 20,000 இஎம்ஐ கட்டணும், பிரச்சனை இல்லை. எப்படி சமாளிச்சாலும் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கொள்ளடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்கூல்ல கொள்ளடிக்கிறாங்க. எப்படி வாழ்றது? இஎம்ஐ கட்டிட்டு இதுலயும் வாழ்க்கை இழந்துக்கூடாது. என்னன்னா டோட்டல் வாழ மாட்டோம்.
வாழ்றதுக்கா போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம். சம்பாதிக்க வாழ்றதுக்கா போராடுறதுக்கா? வாழ்றதுக்கு. அப்போ சம்பாதிச்சு வாழணும்னா, சந்தோஷமா நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐல கொஞ்சம் தப்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு என்ன ரெண்டு போதை. ஒன்று டாஸ்மாக்ல சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை, இன்னொன்று இஎம்ஐல பணம் வாங்கிட்டு சந்தோஷம் வாங்குற இந்த போதை. இந்த ரெண்டு போதையுமே ஒழியணும். நன்றி, வணக்கம்.